ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சித்திரமே. சித்திரமேல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 75-10-15 ரூல்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன 75-10-15 ரூல்ஸ்? இது ரொம்ப சிம்பிளான பட்ஜெட் பிளான். இது நம்மளோட ஃபேமிலி ஃபினான்ஷியல் கோலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்மளுடைய ஒரு குடும்பத்தோடைய முழு வருமானத்தில் 100% வருமானத்தில் நம்ம 75% அதாவது நமக்கு தேவையான செலவுகள், தினசரி சேவை, மாத செலவு, வருட செலவு எல்லாத்துக்குமே சேர்த்து 25% தான் நாம் சேவிங்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். அந்த 25%ல் ஒரு ஒரு 15% லாங் டேர்மாகவும் 10% ஷார்ட் டேர்மாகவும் நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படி ரெண்டாக பிரிச்சிருக்கேன்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா அது அது ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ரியல் எஸ்டேட், அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் வெஹிக்கிள்ஸ், அது மாதிரி அதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதே எமர்ஜென்சிக்கு நமக்கு ஷார்ட் டைம் சேவிங்ஸில் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுற மாதிரி வீட்டு டவுன் பேமெண்ட் ஃபார் ஹவுஸ் எதுக்காக நம்ம வீடு கட்டுறதுக்கு தேவைப்படுற சேவிங்ஸ்க்காக சேமிக்கிறதா இருந்தாலும் இந்த அமௌண்ட் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். 75% வாடகை, மளிகை, தினசரி செலவுகள், போக்குவரத்து செலவு, இஎம்ஐ, இதர பல செலவுகள் இருக்குது. அது நம்ம யூஸ் பண்ணணும். 100 நம்மளோட முழு வருமானம் தான். அதாவது நம்மளோட டேக்ஸ் எல்லாமே போக, பிடிமான பணம் போக, மிச்சம் நம்ம கையில் வர்ற பணத்தில் அதிலருந்து நம்ம 75% இதுக்குள்ளே நம்ம முடிச்சிடணும். 25% நம்ம சேவிங்ஸ்க்குன்னு தனியாக ஒதுக்கிடணும். அதை நம்ம லாங் டைமாகவும் போட்டுக்கலாம், இல்லை நான் ஷார்ட் டைமாக ஒன்றாவே நம்ம போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். தனியாக பிரித்தோம்னா அதில் எப்படி நமக்கு வருமானம் கிடைக்குதா, எதில் அதிகம் நமக்கு ப்ராஃபிட், எதில் நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி தான் நம்ம 2 வகையாக பிரிச்சிருக்கிறது. உங்களுக்கு 75-25ன்னு சேவ் பண்ண விருப்பம் பண்ணாலும் சேவிங் பண்ணலாம், இல்லை 75-15-10 அப்படின்னு பிரித்தாலும் நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். நம்மளோட சேவிங்ஸும் நம்மளோட ரூல்ஸும் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போது நம்ம 75-10-15ஓட ரூல்ஸோட அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சமநிலை, பேலன்ஸ். நம்ம ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டோம்னா, இந்த ஃபார்முலாவால் நம்ம ஈக்குவலாக பிரிக்கும்போது நம்மளுடைய உடனடி தேவை, அதாவது அவசர தேவைக்கு, நீண்ட கால இலக்கு சேமிக்கிறதுக்கு, நிதி பாதுகாப்பு, இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு பேலன்சிங்காக இருக்கும். இது எந்த வருமானத்தில் இருக்கிறவங்க கூட இதை எளிமையாகவும் புரிஞ்சிக்கிட்டு இதை செயல்படுத்தவும் உதவியாகவும் இருக்கும் இந்த ஃபார்முலா. நெகிழ்வுத்தன்மை, நம்மளோட வருமானத்தை பொறுத்து நமக்கு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜாக சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். இது அந்த மாதிரி நம்மளோட வருமானம் நம்மளோட ரூல்ஸ் தான். நாம் சேவிங்ஸ்க்குன்னு பண்ணணும்னு நினச்சோம்னா நாம் அதை 75 நமக்கு செலவுக்கு போக 25% நம்ம சேவிங்ஸ்க்கு நம்ம ஒதுக்கிடணும். நம்ம 10% மட்டும் நமக்கு போதும்ன்ட்டு நம்ம பண்ணக்கூடாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் பண்ண தான் நம்மளோட வருமானமும் வர்ற வருமானம் செலவாகிட்டே தான் போகுதுன்னு நினைப்போம். நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியலன்னு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அது அந்த மாத கடைசியில் தான் ஒவ்வொரு இல்லத்தரசிகளுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. வருமானம் கணவன்மாரும் சரி, மனைவிமாரும் எல்லாருமே மாத வருமானம் மாத வருமானத்தில் நாள் வந்தோடனே வருமானம் இருக்குது, அந்த காசை வச்சுட்டு நம்ம எல்லாமே செலவு பண்ணிடலான்னு நினைப்போம். ஆனால் மாத கடைசி, அதாவது சம்பளம் வர ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க அந்த ஒரு வாரத்தை தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போவுமே நாம் சம்பளம் வந்தோடனே ஒரு 10% தனியாக ஒதுக்கி வச்சோம்னா தான் அந்த மாதத்தோட கடைசிக்கு நமக்கு அந்த அமௌண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இது நான் அனுபவித்த உண்மை, அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாவை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம்? உங்கள் வருமானத்தை கணக்கிடணும். 2வது பர்சன்டேஜில் ஒதுக்கி வச்சிடணும். 3வது பட்ஜெட் போடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4வது சேமிப்பு மற்றும் முதலீடு, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எதில் சேவிங்ஸ் பண்ணலான்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 5வது இல்லை நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பர்சன்டேஜில் இங்கே 75% 10%ன்னு போடாமல், இல்லை 25%ன்னு இப்படி பர்சன்டேஜ் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னாலும் நாம் சரி பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட வருமானத்தை வரிகள்லாம் கழிச்சதுக்கப்புறம்
உங்களோட மாத வருமானமும் சரி, வருடாந்திர வருமானத்தையும் தீர்மானிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சதவீதத்தை ஒதுக்கும். 75%, 10%, 50% விதியின் அடிப்படையில் உங்கள் வருமானத்தை 3 பிரிவுகளாக பிரிச்சுக்கணும். ஒரு பட்ஜெட்டை உருவாக்கணும். அது உங்களோட வாழ்க்கை செலவுகளுக்கும் விரிவான பட்ஜெட்டாகவும் உருவாக்கணும். அந்த 75%க்குள்ளே தான் நம்மளோட செலவுகள் எல்லாமே இருக்கணுமே தவிர்த்து அதை அதிகரிக்கக்கூடாது. அதிகரிக்க விடாமல் அந்த பர்சன்டேஜுக்குள்ளே அடக்க பார்க்கணும் நாம். சேமிப்பு மற்றும் முதலீடு, அதை நாம் ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம சம்பளம் வந்தோடனே இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி அந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கிட்டா தான். இல்லை நம்ம இந்த மாதம் தான் கடைசி இந்த தேதிக்குள்ளே நம்ம போட்டுடலான்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். இதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வச்சுட்டோம்னா அப்படியே டக்குன்னு அந்த அமௌண்ட் அதே எடுத்துக்குமே மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம செலவு பண்ணுவோம். அந்த பழக்கத்தை நம்ம உபயோகிக்கணும். அடுத்து 5வது, மதிப்பும் சரி செய்யவும். திருத்தங்களை செய்ய உங்கள் பட்ஜெட்டை முதலீட்டையும் உத்தியும் தவறாமல் மதிப்பாய்வு செய்யவும். நம்ம அந்த பர்சன்டேஜை சேவிங்ஸ்க்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் பர்சன்டேஜ் கூடவும் குறையிறதும் சேமிப்பில் அதிகப்படுத்தணுமே தவிர்த்து செலவில் சேமிப்பு அதிகப்படுத்தக்கூடாது. செலவில் பர்சன்டேஜ் அதிகப்படுத்தாமல் சேமிப்பில் பர்சன்டேஜ் அதிகப்படுத்த முயற்சி பண்ணணும். நம்ம இந்த 75, 10, 15 இந்த ரூல்ஸ் வழிகாட்டுதல் தான் தவிர்த்து கண்டிப்பான இது இப்படி தான் நம்மளோட ரூல்ஸுன்னு எதுவுமே இல்லை. நம்மளோட சேமிப்பை பொறுத்து நாம் ரூல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம சேவிங்ஸ்க்காக தான் இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது. அதனால் நம்மளோட 75% செலவுக்காகவும் 25% நம்மளோட சேமிப்புக்காகவும் இருக்கணும். உங்களுடைய செலவுகள் வருமானத்தையும் பாதுகாப்பான விதி எதிர்காலத்திற்காக உழைக்கவும் முடியும். ஏன் 15, 10ன்னு நம்ம பிரிக்கிறோம்னா 75 நம்மளோட சேவிங்ஸ்லேருந்து பிரிக்கிறோம்னா எமர்ஜென்சின்னு ஃபண்டு நம்ம கொஞ்சம் 10% மட்டும் நம்ம பிரித்தோம்னா அது நம்ம அந்த 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம். இதே லாங் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அது ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் 10 வருஷத்துக்கு மேலே நாம் அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளால் எடுக்க முடியாது எமர்ஜென்சினால். மொத்த அமௌண்ட்டையும் ஒரே பர்சன்டேஜில் நம்ம போடாமல் பிரித்து பண்ணோம்னா நமக்கு தேவைப்படும் போது அந்த அமௌண்ட்டையும் எடுத்துக்கலாம். நம்மளோட எதிர்கால தேவைக்காகவும் எடுத்துக்கலாம். சேமிப்புங்கிறது நம்மளோட நிகழ்காலத்துக்கும் சரி தான், எதிர்காலத்துக்கும் சேர்த்து தான் நம்ம சேவிங்ஸ்ன்னு பண்ணுறது. எதிர்காலத்துக்கு மட்டுமே நம்ம சேவிங்ஸ் பண்ணலை. இப்போ இருக்கிற காலத்துக்கும் நமக்கு தேவைப்படும். எந்த பணமும் ஒரு ரூபா இருந்தாலும் நமக்கு நாளைக்கு தேவைப்படுமே நம்ம சேமித்து வைக்கணுமே தவிர்த்து அது இன்றைக்கே நம்ம காலி பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுடக்கூடாது. சிறு சிறு சேமிப்பு தான் நமக்கு ரொம்ப ஊக்கமாகவும் இருக்கும், உறுதுணையாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை இதுக்கு தகுந்த வேறு ஏதாவது ரூல்ஸ் எதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உங்களோட டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.